ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான கற்பூரவள்ளி பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம பஜ்ஜி ஏதாவது செய்யணும் அப்படின்னா வாழைக்காய், உருளைக்கிழங்கு இல்லைன்னா வெங்காயம் பயன்படுத்தி தான் செய்வோம். இந்த மழை காலத்தில் இன்றைக்கி நம்ம கற்பூரவள்ளி இலையை பயன்படுத்தி பஜ்ஜி செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குட்டீஸ், பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் தேவையான அளவு கற்பூரவள்ளி இலைகள் பொரிச்சிட்டு வந்திருக்கேன். இதை ஓமவள்ளி இலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது 2 டைம் தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி வடிகிற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம பஜ்ஜிக்கு வேணுங்கிற மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே பஜ்ஜிக்கு நல்லா மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது சேர்க்கிற போது பஜ்ஜி வந்து ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், கூடவே 2 பிஞ்சளவுக்கு சமையல் சோடா சேர்க்கிற போது பஜ்ஜி வந்து நல்லா பொசுன்னு பொரிஞ்சு வரும், அதுக்காக தான். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. கடைசியாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடுங்க. ஃபஸ்ட்டே தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக சேர்க்காமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு வந்து ரொம்பவே திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவே இணக்கமாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கற்பூரவள்ளி இலையில் மாவு வந்து நல்லா ஒட்டும். இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பஜ்ஜி மாவில் கற்பூரவள்ளி இலையை டிப் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். கற்பூரவள்ளி இலையில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவில் முக்கி உள்ளே சேர்த்துடுங்க. அப்போ தான் மாவு வந்து இலையில நல்லா ஒட்டும். பாருங்கள், இது மாதிரி. ஸோ நம்ம எப்போயுமே ஈவினிங் டைமில் பஜ்ஜி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா வாழைக்காய், உருளைக்கிழங்கு இல்லைன்னா வெங்காயத்தை பயன்படுத்தி தான் செய்வோம். இந்த மழை காலத்தில் இது மாதிரி நம்ம கற்பூரவள்ளி இலையில் பஜ்ஜி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஏதாவது சளி பிடிச்சிருந்துச்சுன்னா கூட சீக்கிரமாக சரியாயிடும். சளிக்கு வந்து இந்த கற்பூரவள்ளி இலை அவ்வளோ ரொம்ப நல்லது. நம்ம டைரெக்டாக இந்த இலையை கொடுத்தோம்னா இது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து மென்று சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணுறம்போது பஜ்ஜி இல்லைன்னா போண்டா பண்ணுறம்போது இது இலையை கட் பண்ணி போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா டேஸ்டியாகவும் இருக்கும், குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இலையில பஜ்ஜி போண்டா மட்டும் கிடையாது, ரசம் அப்புறம் சூப் மாதிரி செஞ்சு குடிக்கலாம். இந்த மழை காலத்தில் தொண்டைக்கு நல்லா எதமாக ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம எப்பயுமே தோசை சுடுற போது தோசை மாவில் கொஞ்சமாக இந்த இலையை அரைச்சி போட்டு தோசை சுட்டோம்னாலும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ பஜ்ஜி வந்து ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ பஜ்ஜி வந்து 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாயிடுச்சு. பப்புள்ஸும் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பஜ்ஜியுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப டேஸ்டியான கற்பூரவள்ளி பஜ்ஜி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் கற்பூரவள்ளி பஜ்ஜி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.